காமன் பீப்புளா இருக்க அங்கிள் இந்த மாதிரி டெய்லி வேஜஸ் இந்த மாதிரி வாங்கணும் அது நடந்திருக்கு அப்படின்னா அவங்களால வந்து டெய்லி வேஜஸ் தான் வாங்குறாங்க. ஸோ அவங்க ஒரு லாயர் வச்சோ அந்த மாதிரி வச்சு எதுவும் பண்ண முடியாது அங்கிள். அவங்களாம் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்களா அங்கிள்? கண்டிப்பாமா. இப்போ இதுல என்னன்னா பாதிக்கப்பட்டவங்க வந்து ரொம்ப ஒரு கூலி வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து இந்த கேஸை எடுத்து நடத்துற அளவுக்கு வருமானம் வந்து இருக்காது. அப்போ வந்து ஃப்ரீ லீகல் சர்வீசஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அதை அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்க ஹயர் பண்ணி ஃப்ரீ லீகல் சர்வீசஸ் எய்டன்ஸ் நிறைய இருக்கு. அப்போ அங்கே போய் அப்ரோச் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் தாலுக்கு போய் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு, ஃப்ரீ லீகல் சர்வீசஸ். அங்கே போய் அவங்க அப்ரோச் பண்ணணும். பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும், ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ அது மூலிமா அவங்க அந்த கேஸை எடுத்து நடத்தலாம். ஓகேவா? இவங்க பக்கம் எந்த அளவுக்கு ஒன்றா இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா யாருக்கு லீகல் எய்ட் ஃப்ரீ லீகல் எய்ட் போகிறாங்களே ப்ரொஃபஷனல்ஸு அவங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இந்த வேலூர் நடந்துச்சுல இந்த ஜிஎஸ்டி வந்து அவருக்கு பேட் பண்ணி இது கோயம்புத்தூர் தான் அப்படி பண்ணாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து வேலூர் நடக்கும் கோயம்புத்தூர் நடக்கும் இந்த கேஸ். இந்த ஒரு எக்ஸாம்பிளாக இதை நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு உங்களுக்கு நோட்டீஸ் வந்ததோ அந்த ஜூரிஸ்டிகேஷன் நம்ம கேஸ் எடுத்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து வேலூர்லேருந்து நான் ஒரு ஆஃபீஸர், உங்களுக்கு வேலூர்லேருந்து உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்றது அந்த கேஸ் வேலூரில் தான். ஓகே, கிளியரா? ஸோ உங்களுக்கு நோட்டீஸ் எங்கேருந்து வந்ததுன்னு பாருங்க, அங்கே தான் நான் வந்து கேஸை எடுத்து நான் அங்கிள். இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க சின்ன சின்ன கடை வச்சிருக்காங்க அங்கிள். அவங்க ஜிஎஸ்டி கட்டுறாங்க அங்கிள். மாசத்துக்கு 1,00,000 ரூபான்னு வருது அங்கிள். ஆனா அவங்க ஜிபே பார்த்தோன்னா 10,00,000 ரூபாய் வருது அங்கிள். இதுதான் ஏதாச்சும் பிரச்சனை வருமா அங்கிள்? சேல்ஸ் 1,00,000 ரூபாய் சொன்னோமா, 10,00,000 ரூபான்றது மந்த்லியா இயர்லியா நீ சொல்றது? மந்த்லி. அப்போ ஜிஎஸ்டியில் 1,00,000 ரூபாய் காமிக்கிறார் அவர் பில் போட்டு. ஆனால் அவரோட கூகுள் பேல அவருக்கு வரக்கூடிய வருமானம் வந்து 10,00,000 ரூபாய் விழுதுன்னா இது பேங்க்ல தான். நான் முதல்லயே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஜிபே அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கனாலும் உங்கள் ஆதார் கார்டு அதில் லிங்க் ஆகிடுமா, பேன் கார்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் ஆகிடுமா. அப்போ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஜிபேவுடைய எவ்வளோ பணம் உள்ள வருதோ அவ்வளோ இன்கம் டேக்ஸ்க்கு தெரியும், ஜிஎஸ்டி தெரியும். அப்போ நீங்கள் வந்து ஜிஎஸ்டியில் 1,00,000 ரூபாய் காமிச்சிட்டு ஜிபே மூலியமாக 10,00,000 ரூபாய் சில சிலையாக வாங்கினீங்கன்னா அப்போ இன்கம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் ஜிஎஸ்டியில் 1 லேக் ரிப்போர்ட் பண்ணிடுவீங்க, 10,00,000 ரூபாய் ஒரு மாதம் உங்களுக்கு இன்கம் வருதுன்ட்டு அதை பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டீஸ் வரும். ஜிஎஸ்டியிலேருந்து தான் வரும், அது ஐடியிலேருந்து வரும். ஸோ இவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படின்ட்டு. அதனால அந்த தப்பு மட்டும் எப்பயுமே பண்ணாதீங்க. உங்களுக்கு ஜிபேல என்ன வருதோ, கேஷாக என்ன வாங்குறீங்களோ அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு அதை ஜிஎஸ்டியும் காமிங்க, ஐடிலையும் காமிங்க. இதுதான் கரெக்டான விஷயம். நீங்கள் நம்ம பில் போடுறது மட்டும் தான் காமிக்கணும், ஜிபேல வரதெல்லாம் காமிக்க வேண்டாம் பண்ணீங்கன்னா பின்னாடி அதை விட 3 டைம்ஸ் பண்ணாது. ஸோ அப்போ நம்ம வந்து அதை கட்டவே முடியாது. கடையெல்லாம் மூடிட்டு சொத்துலாம் விட்டு தான் கட்ட வேண்டியிருப்பாங்க, அந்த அளவுக்கு வரும். ஓகேவா? இப்போ யாரோ ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டாங்க ஆனா கேஸ் வந்து இவங்க மேல வந்திருக்கு. இது ஜட்ஜ்மெண்ட் எப்படி எப்படி வருவாங்க? இல்ல, அது வந்து கோர்ட்டு தான் டிசைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் டிசைட் பண்ணுவாங்க. அதுல வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க இதெல்லாமே வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதுல உண்மையிலேயே வந்து இவர் பாதிக்கப்பட்டிருக்காரா இல்ல வேற யாராவது இவர் பேர்ல பண்ணிட்டாங்களா, இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு கேஸ்க்கும் இப்படிதான் டீல் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க உண்மையிலேயே அவங்க பண்ணல, வேற யாரும் இவங்களோட ஆதார் கார்டை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா இமீடியட்டா இவங்க வந்து அதுக்கு இவங்க மேல வந்த நோட்டீஸ்க்கு ஒரு அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுக்கணும். இந்த ஃப்ராடுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, என்னோட ஆதாரை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, நான் என்னோட வாழ்வாதாரம் இதான், நான் ஒரு கூலி வேலை தான் செய்யறேன், என்னோட வீடுலாம் வந்து பாருங்க, என்னோட என்வரன்மெண்ட்லாம் வந்து பாருங்க, விசாரிக்கணும்னு சொல்லி இவங்க ஒரு லெட்டர் கொடுக்கணும். ஒன்று. அடுத்தது நான் சொன்ன மாதிரி எஸ்பி ஆஃபீஸில் போய் ஒரு லெட்டர் கொடுக்கணும், இந்த ஃப்ராட் நடந்திருக்கு, இதை விசாரிங்க, என் மேலே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு. அதில் எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அந்த எஃப்ஐஆர் காப்பி திருப்பி கமிஷனர்கிட்ட ஜிஎஸ்டி கமிஷனர்கிட்ட போய் கொடுங்க. கொடுத்துட்டா இது பேசிக்காக உங்களை நீங்கள் வந்து ஜெனூன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி டீமும் சரி போலீஸ் டீமும் சரி 2 பேரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த ஒரிஜினல் ஃப்ராட் யார் பண்ணாங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து கோர்ட்டில் கேஸ் பண்ணி பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. இப்போ நீங்க பாதிக்கப்பட்டீங்க, யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்காக நீங்க பாதிக்கப்பட்டீங்கன்னா நீங்க அதுல இருந்து உங்களை பாதுகாத்துக்கணும்னா நான் சொன்ன இந்த விஷயத்தை இமீடியேட்டா பண்ணணும். ஒன்று வந்து கமிஷனர்கிட்ட போயிட்டு ஒரு அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுக்கணும், இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, என்னோட வாழ்வாதாரம் இதான், நான் ஒரு கூலி வேலை செஞ்சு தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அக்கத்துல இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் ஒரு விட்னஸ் போட்டு, ஏன்னா இவங்களை பத்தி அவங்களுக்கு தெரியும், அதெல்லாம் ஒரு விட்னஸா கிரியேட் பண்ணிட்டு
அதை எடுத்து போயிட்டு ஃபர்ஸ்ட் அடுத்து எஸ்பி கிட்ட போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை எஃப்ஐஆரா கன்வெர்ட் பண்ணி அந்த எஃப்ஐஆர் காப்பியை எடுத்து போயிட்டு டாக்ஸ் கமிஷனருக்கு கொடுக்கணும். இதை பேசிக்கா கொடுத்தீங்கன்னா இது வந்து பேசிக்கா ஒரு ஃப்ராட் தான், வேற யாரோ பண்ணியிருக்காங்கன்ட்டு அதை இன்வெஸ்டிகேஷனா மாற்றி அவங்க பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு மேலே வர ஒரு பாதிப்பு வந்து குறையும். ஸோ அவங்க ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இது வேற யாரோ பண்ணிவிட்டாங்க அப்படின்னு. இனிஷியலாக உங்களை செக் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட், நீங்கள் பொய் சொல்கிறீங்களா இல்லை உண்மை சொல்கிறீங்களா அப்படின்ட்டு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் மேலே வேற யார் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்க சர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. புரிஞ்சுதா? ஸோ உங்களை இதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த 2 விஷயம் நீங்கள் பண்ணலாம்.